7 மாத குழந்தை பச்சையோடு இருக்கின்றது. சுமார் 7 மாதம் கூடு என்னோட குழந்தைக்கு உணவும் இல்லை, என்னோட குழந்தைக்கு பாலும் இல்லை. 7 மாத குழந்தை இன்று பசியோடு தவிக்கின்றது. என்னுடைய மனைவிக்கு உணவு இல்லை, என்னுடைய சம்பளத்தை மூட இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது, அடிமையின் உரிமை மீறப்பட்டிருக்கின்றது. நான் இந்த பொட்டியில் பிற சபையிலே சுமார் 12 வருட காலங்களாக அடிப்படை நாளாந்த அடிப்படை ஊழியன சுகார புள்ளியாக கடமை செய்கின்றேன். 6ஆம் மாதம், 7ஆம் மாதம், 8ஆம் மாதம், 9ஆம் மாதம் 3 மாதங்களும் தொடர்ச்சியாக நான் சேவை செய்து கொண்டிருந்த போதும் அரசியல் மூலமாக என்னுடைய சம்பளங்களையும் என்னுடைய அடிப்படை உரிமையும் என்னுடைய தொழிலையும் அதிகாரம் இல்லாமல் அதிகாரமற்ற நிலையில் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றது. நான் மேலும் முறைப்பாடு கொடுத்த போதும் இந்த பொத்தியில் பிரதேச சபையின் அதிகாரிகள் மூலம் எவ்விதமான நடவடிக்கை எடுக்க முடியாது கூறுகின்றார்கள். நான் இருந்த போதிலும் எங்களுடைய கிழக்கு மாகாண ஆளுநரிடம் நான் அவருடைய சந்தித்து அவருடன் பேசி கடிதம் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுக்கு நடவடிக்கை இதுவரைக்கும் எடுக்கப்படவில்லை. நாம் வந்தால் புறவு வாங்கல் உங்கள் அனுமதி வர வேண்டும், அப்பொழுது வர வேண்டும். களவெடுப்பதற்கு அனுமதி இல்லை, களவெடுப்பதற்கு அனுமதி இல்லை. அவனின் வாழ்வாரம் கொடுப்பதற்கு அனுமதியா? கிழக்கு மாகாண ஆளுநர் எனக்கு அனுப்பிய கடிதத்தின் பிரகாரம் எவ்விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நான் நோய்வாட்டுப்பட்டு வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டு நான் மீண்டும் என்னுடைய வேலை இணையும் போதோ இங்கே முன்னாள் செயலாளராக இருந்த என்னுடைய பணியை நீக்கம் செய்து அவரும் இந்த சபையை வெளியேறியிருக்கின்றார். இந்த சாபம் அவரை சாரும், இதுக்கு பொறுப்பாக இருக்கின்றவர்களும் சாரும், என்னுடைய குழந்தைகளும் பதுவாகும், என்னுடைய மனைவியுடைய பதுவாகும், என்னுடைய குடும்பத்தினுடைய பதுவாகும். இதை அவங்களுக்கு சாரும், இது சாரும் நீதி கிடைக்கும் வரைக்கும் நாம் போராடுவேன். நேற்று பின்னரம் நேற்று 4 மணியிலிருந்து ஆரம்பிச்சிருந்தேன். யாரும் வரவில்லை. ஏனென்றால் எனக்கு யாரும் இல்லை தானே. தனிமையில் போராடுகின்றேன். என்னுடைய போராட்டத்துக்கு கை கொடுப்பதற்கு யாரும் இல்லை. ஆனால் நான் நிறைய அரசியல்வாதி கை கொடுத்திருக்கின்றேன். ஆனால் என்று அவர்கள் துரத்தி இருக்கிறார்கள். இந்த அநீதி நடந்திருக்கின்றது. என்னுடைய 3 மாத சம்பளங்களும் என்னுடைய அடிப்படை தொழிலும் என்னத்தை கையளிக்க வேண்டும், நிரந்தரமாக்க வேண்டும். இல்லாவிட்டால் இந்த இடத்திலிருந்து நான் இந்த இடத்தை நகர மாட்டேன். நீதி கிடைக்கும் வரைக்கும், சாகும் வரைக்கும். என்னுடைய குழந்தை அங்கே சாகின்றது, வீட்டில் உறங்கி சாகின்றது, உணவில்லாமல் நான் இங்கே சாகின்றேன். இந்த நீதி கிடைக்க வேண்டும். 7 மாத குழந்தை பாலில் குடிப்பதற்கு வாங்குவதற்கு பால் பொட்டி வாங்க காசு இல்லை, குடிப்பதற்கு போடுவதற்கு சோப்பு இல்லை. என்னுடைய குழந்தை வயிற்றில் வந்தால் கட்டுவதற்கு பம்பஸ் இல்லாத நிலைமையில் நான் இந்த அடிமையாக இந்த அடிப்படை உரிமை மீறப்பட்டிருக்கிறேன். என்ன காரணம் உங்களுக்கு வேலை நிப்பாட்டினாங்க? அரசியல் பழிவாங்கல். இந்த பதுவா உங்களின் பிள்ளைகளுக்கும் உங்களின் குடும்பங்களுக்கும் சாரும். என்னுடைய குழந்தை 7 மாத குழந்தை இந்த தாய் சோறு இல்லாமல் தவிக்கின்ற நிலைமையில் இருக்கின்றேன். அந்த நேரம் நானே எனக்கு நடந்த அநீதி வேற யாருக்கு நடந்துக்கூடாது. எனக்கு நடந்த என்னுடைய குழந்தைக்கு நடந்த அநீதி யாரோட குழந்தைக்கு நடந்துக்கூடாது. எனது குழந்தைக்கு நடந்த அநீதி யாருடைய குழந்தைக்கு நடந்துக்கூடாது. எல்லாருமே இந்த வீடியோ பகுதியை பார்த்துருப்பீங்க. உண்மையாகவே பொத்துவில் பிரதேச சபைக்கு முன்பாக இந்த உறவு மிகவும் வேதனையுடன் இப்பொழுது போராடி கொண்டிருக்கின்றார். தன்னுடைய ஊதியத்தை, அதாவது 3 மாத சம்பளத்தை இவர்கள் பிடித்து வைத்திருக்கின்றார்கள், தனக்கு தரவில்லை என்றும், அதேபோல் தன்னுடைய வேலையை நிரந்தரமாக்கி தரும்படியும் அவர் கேட்டுக்கொள்கின்றார். ஆனால் ஒருத்தரும் அவருக்கு சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு யாருமே இல்லை. அவர குடும்ப சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா 7 மாத குழந்தை பசியோடையும் துன்பத்தோடையும் வீட்டில் இருக்கிற உறவுகளும் பசியோடையும் துன்பத்தோடையும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இலங்கையில் ஒரு மாத சம்பளம் கிடைக்கலாட்டி எவ்வளோ பெரிய போராட்டம் நம்மளோட வாழ்க்கையில் ஏற்படும், எவ்வளவோ சூழ்நிலைகள் மாறுபடும். அதை நினைக்கவே ஒரு கொடூரமாக இருக்கும். இன்றைக்கு அந்த 3 மாத சம்பளம் இல்லாமல் அவர் பிரதேச சபைக்கு முன்பாக வேலையும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கின்றார். தயவு செய்து உதவி செய்ய நினைக்கின்ற உறவுகள், மேற்படி வீடியோவில் இருக்கின்ற இந்த உறவுக்கு தயவு செய்து ஒரு சப்போர்ட்டை கொடுங்க, உதவி செய்யுங்க தயவு செய்து.
அவருடைய கதையை பார்க்கின்ற பொழுது மிகவும் வேதனையாக இருக்கின்றார். உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கின்றார். ஏதோ ஒரு வகையில் போராட்டத்தின் முடிவாக அவருக்கு ஒன்று சாதிப்பேன், எப்படியாவது வேலையை எடுப்பேன் என்ற முடிவில் அவர் இருக்கின்றார். வேறு யாரும் என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்கின்ற நிலையில் போயிருக்கும். இன்றைக்கு எத்தனையோ இடங்களில் தற்கொலை அதிகரிப்பதற்கான காரணம் இவ்வாறு உளவியல் ரீதியாக பாதிக்கப்படுகின்றார்கள். உண்மையாகவே இன்னொன்றை கேட்டுக்கொள்கின்றேன், உரிய அரசு அதிகாரம் இந்த பொத்துவில் பிரதேச சபை தவிசாளர் அவர்களிடம் நான் கேட்டுக்கொள்கின்றேன், நீங்கள் என்னத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொள்கின்றேன். இவ்வாறான ஒரு உயிர் போராடி கொண்டிருக்கின்றது. அவருடைய வேலையை நிரந்தரமாக்கி கொடுத்தால் என்ன என்பதனை நீங்கள் கட்டாயமாக எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக கூற வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த உறவின் கண்ணீர் யாரையும் சும்மா விடாது. தயவு செய்து கவனத்தில் கொண்டு உரிய அதிகாரிகளை தயவு செய்து இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அன்புடன் கூட கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.